வணக்கம் நண்பர்களே. ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களின் கணவர் பரக்கலா பிரபாகர் அவர் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். அதில் அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, இந்தியா கூட்டணி, காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி உரிய இடங்களை பெற்று ஆட்சி மாற்றத்திற்கு வழிவகை ஏற்பட்டு விட்டாலும் கூட அத்தனை அமைதியாக இந்த ஆட்சி மாற்றம் நிகழ்ந்து விடாது. பாரதிய ஜனதாவும் அவர்களுடைய பரிவாரமும் எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் செல்வார்கள் அப்படின்னு அந்த கட்டுரையில் மிகவும் அச்சுறுத்தக்கூடிய வகையில் சில கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அதை உறுதிப்படுத்துகிற வகையில் இப்போ சில சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக உத்தரப்பிரதேசம் சம்பல் தொகுதி, சம்பல்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், சம்பல் பள்ளத்தாக்கு அப்படிங்கிற ஒரு பகுதி. அந்த தொகுதியில் ஒரு பாரதிய ஜனதா பிரமுகர் நேர பூத்து இதில் அந்த வாக்குப்பதிவு அதிகாரியை போய் பார்த்து, நீங்கள் இங்கே ஏதாவது குழப்பத்தை ஏற்படுத்தி பெண்களை வாக்குச்சாவடிகளுக்கு வரவிடாமல் பண்ணணும், இந்த வாக்குப்பதிவினுடைய எண்ணிக்கை குறைகிறதுக்கு ஆன குழப்பங்கள் என்னென்னவோ முடிந்தவரை அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட வாக்குச்சாவடியில் அவர் அந்த தேர்தல் அதிகாரிகிட்ட பேசுகிற, தேர்தல் அலுவலர்கிட்ட பேசுகிற அந்த காணொளி ஆஸ்திரேலியாவினுடைய ஏபிசி தொலைக்காட்சியை வெளியிட்டிருக்கு. அந்த காணொலியை ஆஸ்திரேலியாவினுடைய ஏபிசி தொலைக்காட்சி வெளியிட்டிருக்கு. அது இப்போ வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. அதாவது அதில் அந்த அவர் பேசக்கூடிய ஹிந்தியில் பேசினாலும் கீழே ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து கார்டு போடுறாங்க. அதை நீங்கள் பார்த்தாலே தெரியும். அந்த காணொலியினுடைய சுட்டி இணைப்பு லிங்க்கு இந்த நம்முடைய யூடியூப் பக்கத்தினுடைய முதல் கமெண்ட்டில் அந்த லிங்க் கொடுத்துருக்கு. அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த காணொலியை ஆஸ்திரேலிய தொலைக்காட்சி ஏபிசி தொலைக்காட்சி வெளியிட்டிருக்கு. இது இப்போ பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா ஏதாவது முறையான தேர்தல் நடந்து மக்களுடைய உணர்வுகள் என்னவாக இருக்குன்னு நாள்தோறும் ஒவ்வொரு பத்திரிகையாளர்களும் சமூக ஆர்வலர்களும் அரசியல் விமர்சகர்களும் அதை ஒவ்வொரு களத்தில் சென்று சில பேர் பார்த்து அதன் மூலமாக வெளிவரக்கூடிய தகவல்களை ஆராய்ந்து ஏறத்தாழ இந்தியா கூட்டணி வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது, நிச்சயமாக பாரதிய ஜனதா மீண்டும் ஆட்சி அமைக்க முடியாது என்பதை போன்ற கருத்துகள் வலுவாக பகிரப்பட்டு வருகின்றன. இப்படி சூழ்நிலையில் இந்த காணொளி வந்திருக்கு. இப்போ நமக்கு என்ன பதட்டம் வருதுன்னா, இது ஒரு இடத்துல நடந்திருக்கா, நாடு பூரா நடந்திருக்கா, இல்லை உத்தரப்பிரதேசம் மாநிலம் அங்கே அந்த மாநிலம் முழுவதும் நடந்திருக்கா, இல்லை அவர்களுடைய செல்வாக்குள்ள பகுதிகள் எல்லா தொகுதிகளிலும் இது மாதிரியான நடவடிக்கைகள் அவங்க பண்ணியிருக்காங்களா? ஏன்னா வாக்குப்பதிவு கணிசமாக குறைந்து விட்டது. அதை நம்ம அது தொடர்பான நிறைய செய்திகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. 2019 இருந்து பதிவான வாக்குகள் கூட இந்த முறை பதிவாகலை. நிறைய தொகுதிகளில் வாக்குப்பதிவு குறைஞ்சிருச்சு. அதற்கு ஒரு காரணம் என்ன சொல்லப்பட்டதுன்னா, ஆளுங்கட்சி மேலே ஒரு அதிருப்தி, அதனால் யாரும் மக்கள் ஆர்வமாக வாக்களிக்கலை அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு எல்லா இடத்துலையும் இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த காணொலியை பார்க்கும்போது ஒவ்வொரு இடத்துலையும் இப்படி ஒரு அச்சுறுத்தலின் காரணமாக பெண்களை வாக்குச்சாவடிக்கு வரவிடாமல் ஒரு அச்சத்தை பரவ செய்ததன் காரணமாக அவங்க வீடுகளுக்குள்ளே முடங்கிட்டாங்களா, இத்தகைய குளறுபடிகள் எல்லா இடத்துலையும் ஏற்பட்டு அது வெளியில் வராமல் போய்விட்டதா? ஏன்னா வீட்டில் இருந்தாங்கன்னா அது வெளியில் தெரியாதுல்ல, அது மாதிரியான இதெல்லாம் இருக்குது. அப்போ இந்த மாதிரி என்னென்ன நடந்திருக்கு? தேர்தல் ஆணையத்தை இந்த தேர்தல் தொடங்கும் முன்னாடியே வளைத்து போடுகிற காரியத்தை பாரதிய ஜனதா அரசு செய்துவிட்டது என்பது வெளிப்படையான செய்தி. ஏன்னா தேர்தல் ஆணையரை நியமிக்கின்ற குழுவிலேயே உச்சநீதிமன்ற நீதிபதி அந்த குழுவில் ஒருவராக இடம்பெற வேண்டும், அதுவே இல்லை. அந்த உச்சநீதிமன்ற நீதிபதி அந்த குழுவில் இல்லை. எதிர்க்கட்சி தலைவர் ஒருத்தர் இருக்கணும், அவருக்கு இரவோடு இரவாக தகவல் சொல்லுகிறார்கள். அவர் அது குறித்து முடிவெடுக்கவோ கருத்து சொல்லவோ அவருக்கு அவகாசமே கொடுக்கப்படலை. அப்போ தான் அடித்த மூப்பாகத்தான் இந்த தேர்தல் ஆணையர்களை இவர்கள் நியமிக்கிறார்கள். அப்படி அவர்களால் நியமிக்கப்பட்ட ஒரு தலையாட்டி பொம்மை தேர்தல் ஆணையம்தான் இப்போது இருக்கிற தேர்தல் ஆணையம் என்று பரவலாக எதிர்க்கட்சிகளாலும் அரசியல் விமர்சகர்களாலும் இந்த கருத்து முன்வைக்கப்பட்டு வருது. அதை உறுதிப்படுத்துகிற வகையிலே
என்ன செஞ்சாங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க, அதாவது முதல்ல வாக்கு எண்ணிக்கை தாமதம் ஏனுங்கிறதுக்கு அவங்கள்ட்ட முறையான பதில் இல்லை. ஏன்னா குரேஷி ஏற்கனவே முன்னாள் தேர்தல் ஆணையர் குரேஷியே என்ன சொல்கிறாரு, வாக்குப்பதிவு முடிந்து எல்லா வாக்குப்பதிவும் ஒரு வாக்குச்சாவடியில் முழுமையாக முடிந்து ஒரு சில மணித்துளிகளில் அவர் 5 நிமிஷம்னு சொல்கிறார். அவ்வளவு குறுகிய நேரத்திலேயே அந்த வாக்குப்பதிவை எண்ணி அந்த முடிவை சொல்லிவிடலாம். இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு எத்தனை வாக்குகள் பதிவாகி இருக்கிறது அப்படின்னு பெரும்பாலும் நாம் கடந்த தேர்தல்களெல்லாம் அதான் பார்த்துருக்கோம். இரவு 7 மணிக்கெல்லாம் அந்த வாக்குப்பதிவை சொல்லிடுவாங்க. ஆனால் இந்த தேர்தலில் அன்னைக்கு சொல்கிறதில்ல, 4 நாளைக்கு அப்புறம் ஒரு வாக்குப்பதிவு, அப்புறம் 10-12 நாள் கழித்து ஒரு வாக்குப்பதிவு எண்ணிக்கை, கடைசியாக மொத்தத்தில் ஒரு கோடி வாக்குகள் கூடுதலாக வேரியேஷன் வந்துருச்சு. பழைய கணக்குக்கும் இவங்க அப்புறம் சொன்ன கணக்குக்கும். இதற்கான பதிலும் முறையான பதிலே கிடைக்கல தேர்தல் ஆணையத்திடமிருந்து. இந்த தேர்தல் ஆணையர்களை நியமித்ததிலிருந்தே இந்த குழப்படி ஆரம்பிச்சிருச்சு. பாரதிய ஜனதா அதற்கான வேலைகளை பார்க்க தொடங்கி விட்டது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதை நாமளும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ என்ன அப்படின்னா, இந்த தகவல் இந்த சம்பவமும் இப்போ கூடுதலாக சேர்ந்துருக்கு. இதில் என்னென்னா, தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றத்தில் ஒரு பதில் சொல்லுது. என்ன சொல்லுது, அந்த வாக்குப்பதிவு முடிந்து உங்களுக்கு முழுமையான எத்தனை வாக்குகள் எண்ணிக்கையை சொல்ல வேண்டிய அவசியம் சட்டத்தில் அதற்கான அந்த மாதிரி எங்கேயும் ஒரு வரையறை இல்லை, உங்களுக்கு நாங்கள் உடனே அதை சொல்லணுங்கிற கட்டாயம் ஒன்றும் கிடையாது சட்டப்படி அப்படின்ட்டுருச்சு தேர்தல் ஆணையம். இப்படி ஒரு பதில் இந்த 75 ஆண்டு கால வரலாறில் ஒரு தேர்தல் ஆணையமும் இப்படி சொன்னது கிடையாது. அந்த பதிலே எல்லாரையும் அதிர்ச்சி அடைய வச்சுச்சு. என்னடா அது, நீங்கள் அதுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைங்கிறாங்களே அப்படின்ட்டு. இப்போ இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது தேர்தல் ஆணையம், ஏன்னா தேர்தல் ஆணையம் ஏற்கனவே ஒரு பிரதமர் வட மாநிலத்திற்கும் தென் மாநிலங்களுக்கும் ஒரு விருப்பையும் பகையையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் பேசுகிறார். அது மட்டும் இல்லாமல் மத விருப்புகள் இஸ்லாமியர்களுக்கும் மற்ற இந்து மக்களுக்குமான இவங்களுடைய இதை வாங்கி அங்கே கொடுத்துருவாங்க, தாலியை பறிச்சிருவாங்க, எரும மாட்டை பறிச்சிருவாங்க, இந்த மாதிரி ஒரு பிரதமர் வாயிலிருந்து வரக்கூடாத மொழிகள் பூராமே வந்துச்சு. தேர்தல் ஆணையம் வெறுமனே ஒரு கட்சிக்கு நோட்டீஸ் விட்டுச்சு. கட்சிக்கு, அதுவும் காங்கிரஸுக்கும் ஒரு சமதளத்தில், அதாவது இதுதான் அது அதாவது 2 பேரையும் சமமாக நடத்துகிறாங்களா, நடுநிலையாக இருக்காங்களா. நடுநிலைங்கிறதே பெரிய மோசடி அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கிற ஒரு அமைப்பில் நடுநிலையாக நிற்க முடியாது. நடுவில் நிற்கிறவனு சாஞ்சிடும், தலைகளாக விழுந்துட வேண்டியது. நடுவில் எப்படி நிற்பீங்க? ஒரு ஏற்றம் ஒரு இறக்கம், இதில் எப்படி நடுவில் நிற்பீங்க? ஒருத்தன் அடிக்கிறான், ஒருத்தன் வாங்குறான், இதில் எப்படி நடுவில் நிற்கிறது? ஒன்றும் அடிக்கிறவன் பக்கம் இல்லை, இல்லை வாங்குறவன் பக்கம் இல்லை, அவனுக்கு ஐயோ அடிக்காதுன்னு சொல்கிறவன் பக்கம் இல்லை, இல்லை அப்படி தான் அடிப்பேன்னு சொல்கிற பக்கம் இல்லை. இல்லை அவர் அடிப்பாரோ அவர் வாங்குவார், நான் பார்த்துக்கிட்டு நடுவில் நடுநிலையாக நான் நிற்பேன் அப்படிங்கிறதுனா அது மாதிரி தான் இப்போ தேர்தல் ஆணையம் காங்கிரஸுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் நோட்டீஸ் அனுப்பின கதை அதுதான். ஆனால் அது நோட்டீஸ் அனுப்பி அப்புறம் என்ன அறிவுறுத்தினாங்க, மொத்தத்தில் பிரதமரை அவங்க எதுவுமே அவருக்கு ஒரு கண்டனம் கூட அவங்க தெரிவிக்கலை. மொத்தத்தில் இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, எல்லாம் கலைஞ்சு போங்க, அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா அப்படிங்கிறாங்களா. அது மாதிரி ஒரு சும்மா மொத்தமாக ஒரு இது கைட்லைன்ஸ் மாதிரி ஒரு அறிவுரை மட்டும் சொல்லிவிட்டு அப்படியே விட்டாங்க. இதுதான் இப்போ இவ்வளவு நடந்ததில் தேர்தல் ஆணையம் எடுத்த நடவடிக்கைங்கிறது அது மட்டும்தான். ஆனால் இதையெல்லாம் தாண்டி இப்போ இந்த உத்தரப்பிரதேசத்தில் நடந்திருக்க இந்த சம்பவம், அந்த காணொலியை கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னன்னு. மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இது எங்கே எல்லா இடத்துலையும் நடந்திருக்கா அப்படின்னா, அவர் பரகலா பிரபாகர் சொன்ன கருத்துக்கள் உண்மைதானா, இவர்கள் எந்த எல்லைக்கும் செல்வார்களா, இந்த தேர்தல் முடிவுகள் முறையாக எண்ணப்பட்டு அறிவிக்கப்படுமா, அல்லது முறையாக பதிவாகி இருக்கிறதா, இப்படி தொடர்ந்து சந்தேகங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே இந்த நிகழ்வுகள் தொடர்கின்றன. இந்த காணொலி இப்போ பயங்கரமாக வைரல் ஆகிக்கிட்டு இருக்குது. தேர்தல் ஆணையம் இதற்கு பதில் சொல்லுதா என்னங்கிறது தெரியல. யார் கேள்வி கேட்குறது? உச்சநீதிமன்றம் தான் கேட்கணும். உச்சநீதிமன்றம் கேட்டதுக்கு அவங்க சொல்ல எதுவுமே நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க உச்சநீதிமன்றத்துக்கிட்ட. அதுக்கு பிறகு என்ன கேள்வி எழுப்ப போகிறாங்க, இவங்க என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. இதுக்கெல்லாம் என்ன நடவடிக்கை எடுத்துகிட்டு போகிறாங்கங்கிறதும் தெரியல. இது நம்ம தொலைக்காட்சி, இந்திய தொலைக்காட்சியில் எதுலேயுமே வரல. இது பூராமே ஆஸ்திரேலியாவினுடைய ABC தொலைக்காட்சி ஒளிபரப்பிய காணொலி. அதனால் இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. இது முடித்த உண்மைத்தன்மையும் ஆய்வு செய்யப்பட வேண்டியதுன்னா, ஏன்னா ஒரு காணொலியை அவங்க வெளியிட்டிருக்காங்க, அதுவும் நமக்கு அதை முழுமையாக நம்ம அதை சொல்ல முடியலை. இதனுடைய உண்மைத்தன்மையும் ஆய்வு செய்ய வேண்டியது தான். ஆனால் ஒருவேளை இது உண்மையாக இருந்தால், இது போன்று நடந்திருக்கிறது இப்போ தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அது உண்மையாக இருந்தால்,
உண்மையிலேயே இந்த தேர்தல் என்பது இந்த 7 கட்டமாக இவ்வளவு மெனக்கட்டு இத்தனை ஆயிரம் கோடிகளை செலவு பண்ணி ஒரு தேர்தலை நம்ம நடத்தியிருக்கிறது, இந்த நாட்டு மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து நடத்துனதுங்கிறது மிகப்பெரிய வரலாற்று மோசடி பண்ண மாதிரி தான் அது. மக்களை ஏமாத்துறது தான் அது. ஒரு பெரிய நாடகத்தை பல ஆயிரம் கோடி ரூபாய் செலவிலே நாடகத்தை நடத்தியிருக்கிறார்கள் என்பது தான் உண்மை. அப்புறம் அப்படி தான் ஆகும். அது என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியல. உண்மையிலேயே இவருடைய நிர்மலா சீதாராமன் அவருடைய கணவர் சொன்னது போலவே இது அச்சத்துக்குரிய தேர்தலாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறதா என்பதும் நமக்கு முழுமையாக தெரியவில்லை. நிச்சயமாக ஆனால் இது நியாயமாக ஒரு தேர்தல் நடந்தால் மீண்டும் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வர முடியாது என்பது மட்டும் உண்மை. ஆனால் அந்த ஆட்சி மாற்றமே சுமூகமாக, அமைதியாக, வழக்கமாக, மரபுப்படி எப்போதும் போல இத்தனை ஆண்டுகள் நடந்ததைப் போல நடக்குமா என்று தான் அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். அந்த கேள்வி நியாயமானது தானோ அப்படிங்கிற அச்சம் நமக்கு இப்போ ஏற்படுது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நன்றி நண்பர்களே, மற்றொரு செய்தியோடு சந்திப்போம்.